ஹாய் ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஓவராக கோர்ஸ் ரிலேட்டடாகவும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடாகவும் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே சேர்த்து வச்சு இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். ஆனால் ரொம்ப இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நிறைய பேர் கோர்ஸ் கற்றுக்குறீங்க, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட்டும் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். லைக் வந்து லேப் டெஸ்ட் எடுக்கணும், அது இதுன்னு எக்ஸட்ரா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை வந்து கீப் அப் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டோ, இல்லை வந்து அமௌண்ட் அதுக்கு அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஒரு இது பண்ணாமல் அதை அப்படியே விட்டுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நிறைய பிஸ்னஸ் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுட்டு ரிலேட்டடாக வந்து ப்ராடக்ட்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸ் உண்டு. ஸோ நீங்கள் ஃபுட்டு ரிலேட்டடாக ரெடி பண்ணுறீங்கன்னா FASSI அது மட்டும் போதுமானது. மற்றபடி வந்து வேறு ஏதாவது இப்போ காஸ்மெட்டிக் இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. மற்றபடி நம்ம அந்த ஆக்சசரிஸ் அந்த மாதிரி இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஜுவல்ஸு அது ரிலேட்டடாக இருக்கிறதுக்கும் எந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. பெரிய பிஸ்னஸ் லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேன் கார்டு அது ரிலேட்டட் அந்த இது தான் இருக்கும். பட் நீங்கள் ஸ்கின் கேருன்னு வரும்போது, அதாவது ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்னு வரும்போது அது பெரிய ஒரு லாங் ப்ராசஸ் உங்களுக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்களோ அதை வந்து லேப் டெஸ்ட் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் வந்து அதை சேலே பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம், உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். பட் உங்களுக்கு தெரியாத ஒருத்தங்களுக்கு, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட் அதர் கண்ட்ரிக்கு யாருனே தெரியாதவங்க உங்களோட ஆட் பார்த்து வாங்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைசன்ஸ்லாம் எடுத்துருக்கணும், லேப் டெஸ்ட் எடுத்துருக்கணும், ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் உங்கள் ஏரியாவில் இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ என்ன ப்ராடக்ட் ஒன்று புதுசாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அந்த ஒன்றுக்குமே நீங்கள் வந்து லேப் டெஸ்ட் எடுத்துருக்கணும், PH சொல்லி இந்த மாதிரி எடுத்துருக்கணும். அதே மாதிரி லைசன்ஸுமே நிறைய இது இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு இவ்வளோ ரூல்ஸ்ன்னு இருக்கும். இந்த இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் ஏரியா இருக்கணும், அது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் அதாவது உற்பத்தி பண்ற இடம், அதை பேக் பண்ற இடம், அது கியூரிங் டைமு, லேபு, வர்றவங்க எங்க ஸ்டே பண்ணணும், அதாவது இப்போ ஒர்க் பண்றவங்க எங்க இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து உங்க ஏரியால இருக்கிற ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லி தருவாங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ண போகிறீங்க, ஸ்டார்ட் அப் தான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் MSME ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓரளவு உங்களுக்கு ஒரு மந்த்லி வந்து 1 லேக்குக்கு மேலே ஏர்ன் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவ்வளவுமே நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸோ இதுதான், இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. சும்மா கற்றுக்கிட்டு நம்ம கோர்ஸை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுறதுன்றது பண்ணலாம். கற்றுக்கிட்டு ப்ராப்பராக பண்ணி உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்கலாம். பட் அதை நீங்கள் பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது எந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டாலும் யாருக்கிட்ட எவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கீப் அப் பண்ணுறது இருக்கும். ஸோ இது வந்துட்டு நிறைய ஒரு இது. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறனால எனக்கு ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ரிலேட்டடாகவும் நான் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து ரிசல்ட் வரல, அதர் பிராண்டில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், ரிசல்ட் எனக்கு வந்து வரவே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட ஸ்கின் டைப், ஸ்கேல் டைப் தெரிஞ்சு அதுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத வந்து அதை மட்டும் நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓவராக ப்ராடக்ட்டுமே உங்களோட ஸ்கின்லேயே இருக்கட்டும், உங்களோட ஸ்கேல்ப்லேயே இருக்கட்டும், நிறைய ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணாலுமே அது வந்து இன்ஃபெக்ஷனில் போய் விட்டுறலாம், இல்லை வந்து ரிசல்ட் தராமல் இருக்கலாம். எந்த வகையில் நான் சொல்கிறேன், ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் மென்னு தான் அவங்க வந்து டேண்ட்ரஃப்காக வந்து இது பண்ணியிருக்காங்க, ஷாம்பு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க கொடுத்தவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனி ஷாம்பு தனி ஆயிலும், டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தனி ஷாம்பு தனி ஆயிலும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு சீரம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹேர் ஃபாலுன்றது வந்து ஒரு சிம்டம்ஸ் தான். அது வந்து எதனால் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றது. ஹேர் ஃபால் வந்து சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஒரு இது. ஸோ எதனால் ஆகும், ஒன்று டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லாத இருக்கலாம், இல்லை வந்து நம்மளோட பாடியில் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். ஸோ அதுதான், அது ஒரு சிம்டம்ஸ். எதனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் நம்ம இது பண்ணணுமே தவிர நம்ம டேரெக்டாக வந்து ஹேர் ஃபாலுக்குன்னு இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ டேண்ட்ரஃப் இருக்கலாம், இல்லை வந்து தேவையான சத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியில்லாத இருக்கலாம், இல்லைனா ஹேர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு உண்டான இது இருக்கலாம், போதுமான ஆயில்னஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தது அப்படின்னா டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஷாம்பு ப்ளஸ் வந்து ஆயில் அதுவே போதும். டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆயிரும். இந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும்போது அந்த ரீசனுக்கு உண்டான இதுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் வந்து டேண்ட்ரஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் ஆயில், டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க, சேம் டைம் ஹேர் ஃபாலுக்கும் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஹேர் ஃபாலே டேண்ட்ரஃப்னால வருது அப்படின்னாலும் டேண்ட்ரஃபுக்கு தான் நீங்கள் வந்து இது பண்ணணுமே தவிர இதுதான். ஸோ நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வராது. எந்த பர்பஸ்க்கு எது யூஸ் பண்ணணுமோ அதுதான் பண்ணணும்.
அதே மாதிரி ஸ்கின் கேர் ரிலேட்டடாக ஒரு ப்ரொசீஜரே உண்டு. ஃபஸ்ட்டு க்ளீன்ஸ் பண்ணணும், டோனர் யூஸ் பண்ணணும், சீரம் யூஸ் பண்ணணும், ஃபேஸ் க்ரீம், சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் யார்கிட்ட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் கேளுங்க. இப்போ நிறைய பேர் வந்து ஹோம்மேட் பிஸ்னஸே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நானுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா லேபிளிங்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட் நான் வந்து கிளைண்ட்டு சொல்லும்போது அவங்ககிட்ட ஃபுல் டீட்டெயிலாக இன்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கும், என்னென்ன இது இருக்குது, நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லிடுவோம். பிகாஸ் நம்ம நம்ம அவங்க ஒரு பர்சன் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து தான் இது யூஸ் பண்ணணுன்ற இது இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து அதோட ரிசல்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீரம்லாம் வந்துட்டு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு க்ளீன்ஸ் பண்ணிவிட்டு டோனர் போட்டுட்டு நம்ம சீரம் போட்டால் தான் அது நல்லா இறங்கி ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு பின்னாடி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணாலும் அது பெருசாக ரிசல்ட் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் எதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். சில க்ரீம்ஸே இப்போ டே க்ரீம், நைட் க்ரீம்னு இருக்குது. ஸோ டே க்ரீமில் வந்து SPF இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்துருப்பாங்க. நைட் க்ரீமில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இப்போ நீங்கள் வந்து டே க்ரீமை நைட் டைம் போடுறீங்க, அதாவது டே க்ரீமை நைட் டைம் போடணுன்ற கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி நைட் க்ரீமில் வந்து SPF இல்லாத இருக்கும். அதை நீங்கள் மார்னிங் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்துக்காக தான் ஹேர் ஃபால் ஆகுதா, இதனால தான் பிம்பிள் வருதா அப்படின்னு கூட நம்ம தெரியாமல் இந்த சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கோம்ப் இருக்கு இல்லையா, கோம்ப் வந்து க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது அது ஒன்று. இன்னொன்று யூஸ் பண்ணக்கூடிய டவல் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து ஹாட் வாட்டர்லேயே இல்லை நார்மல் வாட்டர்லேயே நம்ம துவச்சி யூஸ் பண்ணுறது அது ஒன்று. இன்னொன்று உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு வந்து மாற்றிக்கோங்க. ஹார்ம்லெஸ் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஹேர் வாஷ், உமனாக இருக்கீங்க மென்னாக இருக்கீங்க, ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈரத்தோட கோம்ப் பண்ணுறதோ, ஈரத்தோட ஆயில் அப்ளை பண்ணுறதோ, இல்லை ஈரத்தோட கேப் போடுறது, இந்த மாதிரி அடைச்சி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபேஸுக்கும் அப்படின்னா வெளியே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷோ இல்லை ஸ்க்ரப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்துட்டு ரொம்ப பெட்டர். முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் எந்த பிராண்டில் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் டக்குன்னு உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை நைட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நைட்டு அந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டே பை டே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மேபி வெளியே கிளம்பலாம், இல்லை ஓவர் பொல்யூஷன் இருக்கும் மார்னிங் டைம். பட் நைட் டைம் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். பொல்யூஷன் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே டீப்பாக இறங்கி ஒர்க் பண்ணும். இதே நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு ஒரு 20% நம்மளோட பொல்யூஷன் அப்சர்வ் இதுவாகிரும். இன்னொன்று அந்த பொல்யூஷன் மைக்ரோப்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து உட்காரும்போது அதுகிட்ட கில் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்கின்ல உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு 50% வந்து போன மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நைட் யூஸ் பண்ணும்போது அது நல்லா ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் நீங்கள் அவ்வளோ பெரிய பிராண்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது இந்த குட்டி குட்டி டிப்ஸை வந்து கீப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கோர்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாலாம் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கின் கேர் டிப்ஸையுமே வந்துட்டு கீப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மக்கிட்டேயுமே வந்துட்டு கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் கோர்சஸ் டீட்டெயிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஷாம்பு மேக்கிங் ஒர்க் ஷாப், சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்சஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்கொயரிஸ் வேணும் அப்படின்னா யூடியூப் அக்கௌண்ட்டில் என்னோட நம்பர் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மக்கிட்டே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அது நீடு இருந்தாலுமே நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.